வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற கம்பெனின்னு சொல்லலாம். இது வாழ்வா சாவா அப்படிங்கிற எனர்ஜில தான் இருக்கு. அதாவது இதோட எனர்ஜியே வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா, இது மாரி எக்கச்சக்கமான பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருக்காங்க. இந்த ஸ்டாக் என்ன ஆகப்போகுது நம்ம வந்து ஜோசியமாலாம் பார்க்க முடியாது. ஆனா, இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேபிட்டல் 54,000 கோடி இதோட சொத்து மதிப்பு இருக்கு. மிகப்பெரிய கம்பெனி தான். ஆனா, அதோட நிலைமை வந்து இன்னைக்கு பென்னி ஸ்டாக் நிலைமையில இருக்கு. ரூ. 40 தான் இதோட பிரைஸ். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரூ. 44 போயிருக்கு. கம்மியா ரூ. 6.95 போயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது டெப்ட். எந்த ஒரு கம்பெனிக்குமே கடன் இருக்கக்கூடாது. கடன் இல்லாத கம்பெனிய தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கே யோசிக்கணும். ஆனா, அந்த கம்பெனில ரூ. 146 கோடி கடன் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 54,000 கோடி அப்படிங்கும்போது இந்த கடன்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். சாதாரண விஷயம். ரொம்ப கம்மியான விஷயம் தான். அதனால இந்த கடன பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம முக்கியமா அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ரிசர்வ். இவங்க எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 690 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஏதாவது பிளட்ஜ் பண்ணி அவங்களோட ஷேர வந்து பிளட்ஜ் பண்ணி அவங்க கம்பெனி நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. அதனால இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அந்த கம்பெனிக்கு. அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சார்ட்ட நம்ம பார்க்கணும். எந்தவுமே சார்ட்ட நம்ம பார்த்தா தான் இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, இடைப்பட்ட காலத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2005ல பார்த்தீங்கன்னா ரூ. 145 ஒரு ஷேர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியில போய்க்கிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 300 கிட்ட ரூ. 386 வரையும் ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து சடனா வெறும் ரூ. 49 வந்தது. 2009ல ரூ. 49 ரூ. 35 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் மேல ஆக போகுது. இன்னும் அதே ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனியை வாங்கி வச்சு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இப்படியே சுத்திட்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் கோயிந்தா போயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட யார் காம்பனேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி, சிஜி பவர், பிஹெச்எல், ஹிட்டாச்சி எனர்ஜி இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் காம்பனேட் பண்றாங்க. அதனால பெரிய கம்பெனியா இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கம்பெனி ரிசல்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா ரிசல்ட் நம்ம பார்க்கணுங்கிறது அந்த அளவுக்கு தேவையில்லைன்னா லாங் டைம் பண்றவங்க அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்ல. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2020ல 732 கோடி பண்ணிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ல அப்படியே 1300, 1400 அந்த ரேஞ்சில நின்னுட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2020ல 675 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் மைனஸ் ப்ராஃபிட் அப்படியே வந்துட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2022 செப்டம்பர் மாசத்துல இருந்து ஜனவரி மாசத்துல இருந்து 2023 செப்டம்பர் வரையும் ப்ராஃபிட் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா சேல்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 5,975 கோடி அந்த ரேஞ்சில தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ரொம்ப மைனஸ்ல போயிட்டு இப்போ பிளஸ்ல மாறி இருக்காங்க. 2,887 கோடி ப்ராஃபிட் வந்திருக்காங்க. அதாவது 2023க்கு ப்ராஃபிட்ல தான் வந்திருக்காங்க. ஆனா இதை நம்ம எப்படி நம்புறது? நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 தடவை அவங்க வந்து ப்ராஃபிட் காட்டிட்டு அதுக்கப்புறம் பழையபடி மைனஸ்ல போயிட்டாங்க. 2,600 கோடி, 1,500 கோடி, 391 கோடின்னு மைனஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து யாரும் அவ்வளவு அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ரிசர்வ். இவங்க எவ்வளவு வந்து அந்த கம்பெனியோட பாதுகாப்புக்காக ரிசர்வ் ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்கன்னா ஒரு நாள் வந்து மைனஸ்ல தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 690 கோடி பிளஸ்ல இருக்கு. அதனால இது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடன். எந்த ஒரு கம்பெனிக்குமே கடன் இல்லாத கம்பெனில தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். 146 கோடிங்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு கடனே கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த கம்பெனியை யார் யாரெல்லாம் ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரொமோட்டர் வந்து அந்த கம்பெனி அவங்களே எவ்வளவு ஹோல்டு பண்றாங்கன்னா 13% அவங்களே ஹோல்டு பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ அவங்க 10% அவங்களே ஹோல்டு பண்றாங்க. டிஐ பாத்தீங்கன்னா 9%. கவர்மெண்ட் வந்து ஹோல்டு பண்ணல. பப்ளிக் பாத்தீங்கன்னா 65%. பப்ளிக் தான் நம்மள மாதிரி உள்ளவங்க தான் ஹோல்டு பண்றாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு 10-20 வருஷம் வெயிட் பண்றோம்னா அதுக்கான ஒர்த்தா இல்லையாங்கிறது முக்கியமா அந்த கம்பெனி என்ன பண்றாங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அவங்க என்ன ப்ராடக்ட் பண்றாங்கன்னா விண்ட் மில் எனர்ஜி ப்ராடக்ட் தான் அவங்க பண்றாங்க. விண்ட் மில் மேனுஃபேக்சரிங் அதை வந்து அது மூலியமா பவரை ஜென்ரேட் பண்றதா அவங்களோட வேலையா இருக்கு. மித்தபடி வேற எந்த வேலையும் இவங்க பண்ணல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குளோபல் ஏசியா, யூரோப், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லா நாட்டுக்குமே வந்து இவங்க எல்லா நாட்டிலயும் இவங்களோட கம்பெனி இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 வருஷமாவது இவங்க ப்ராஃபிட்லேயே வந்தாங்கன்னா இந்த கம்பெனி நல்லா போகும் அப்படிங்கிற நம்பலாம். சுஸ்லான் எனர்ஜி கம்பெனியை பார்த்தீங்கன்னா டாடா பவரோ இல்லை ரிலையன்ஸோ ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இந்த கம்பெனியோட ரேஞ்சு மிகப்பெரிய லெவலில் மாறிடும். ஆனால் அதையும் நம்பக்கூடாது. வாங்குறது கன்ஃபார்மாக நடந்தால் மட்டும் வாங்கி வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு.